பெருந்தொகையான கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட பாவிச்ச பைக்குகள் வந்திருக்குன்னா என்ன மாதிரி என்னென்ன விலையில் இருந்திருக்கு? 1,00,000 இருந்து இருக்கு சைக்கிள். 1,00,000 ரூபாயிலிருந்து நல்ல நிலையில் உள்ள சைக்கிள்கள் எடுத்து எல்லாம் சரிபார்த்து தான் கொடுப்போம். எல்லாம் கிளீனான முறையில் அன்னைக்கு. அதை விட ஸ்கூட்டிகள்ல இருந்து பெரிய சைக்கிள்ல இருந்து எல்லாம் இருக்கு. எல்லா விதமான சைக்கிள். அதை விட இதுகள் என்ன மாதிரி என்னென்ன விலையில இருந்து இருக்கு? ஹீரோ HF டிலக்ஸ்ல இருந்து 230 3 நம்பர் BFC நம்பர் 2,30,000 ரூபாய். இது மற்றது இதோண்டு இருக்கு பெசன் ப்ரோ 250. இது வந்து 250. BL நம்பர் இதெல்லாம் எத்தனை அமௌண்ட்? 2012. அதை விட BFC 2017 2,50,000 ரூபா. நேரடியாக வந்து எடுக்க ஒரு சின்ன டிஸ்கவுண்ட் இருக்கு மேன். மற்ற என்ன இப்போ ஹீரோ கொண்டா இது ஒன்று நிற்கிது என்ன மாதிரி? CD டிலக்ஸ் என்ன விலை? 250 கூடுதலாக குறைஞ்ச விலையில் இருந்திருக்கு. அதை விட பெருந்தொகையான சைக்கிள்கள் இருக்குது உள்ளுக்கு. அதாவது கூடுதலான சைக்கிள் கிட்டத்தட்ட நான் 300க்கும் மேற்பட்ட சைக்கிள் இருக்குது. எல்லாத்தின் விலையிலையும் பார்ப்போம். TVS பைக்குகள்ல இருந்து ஸ்கூட்டிகள்ல இருந்து நிற்கு. அதை விட BFG ஒன்று நிற்கு. கூடுதலாக HF டிலக்ஸ் நிற்க. பெட்ரோல் நல்லா பாவிக்கும். இது என்ன மாதிரி என்ன விலை? 340. அடுத்த இது கங்கொண்டு நிற்கு BER என்ன விலையா? 450. அதை விட கூடுதலான பல்சர்கள் இருக்கு. 250. இது ஃபுல்லா பல்சர் என்ன விலையில இருந்து? 250 இருந்து. மற்றது WG வந்து 380. மற்ற WG வந்து 350. ஒவ்வொரு நம்பருக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. அதை விட பாக்ஸர் ஒன்று இருக்கு 180. 1,80,000 ரூபாய். எல்லாம் 100க்கு 100 வீதம் பண்ணிங்க சார். அதோட MT90 ஒன்று நிற்க கூடுதலா 4 லட்சம். JT நம்பர் 21 மாடல. கூடுதலாக அன்றாடம் வேலைக்கு போகிறாக்கள், அதை விட இந்த மேசன் வேலை செய்கிறாக்கள், அப்படியான ஆக்களுக்கு அந்த சைக்கிள் பெட்ரோல் பாவிக்கக்கூடிய சைக்கிள்கள் கூட இருக்குது. பெகோ கூட இருக்குது. பெகோ என்ன விலையில் இருந்திருக்குன்னு? 450. இது வந்து டியோ என்ன விலை? டியோ வந்து 570 BIC நம்பர். மற்ற ப்ளஸ் அரௌண்ட் இருக்கு என்ன மாதிரி? 230. இந்த பெகோ என்ன மாதிரி என்ன? இது வந்து லீஸில் நிற்குது. 250 இருந்தால் மீதி லீசிங்கில் நிற்க. இதில் எத்தனை அமௌண்ட் பேகோக்கள் இல்லை நல்ல நிலையில் நிற்கணும்? BCI நம்பர். இந்த பேகோ வந்து என்ன விலை? 480. நான் உங்கள் நம்பரை நான் டிஸ்பிளேயில் போடுறேன். இவற்ற கூடுதலான பைக்கில் நிற்க எல்லாத்துட்ட விலையில நாங்கள் சொல்கிறோம். மேலதிக தகவலுக்கு நான் உங்களோட ஃபோன் பண்ணி கலெக்ட் பண்ணேன். என்னென்ன விலையில என்ன மாதிரி சைக்கிள்கள் லீசிங்கெல்லாம் நீங்கள் செய்து கொடுக்குறீங்கள. அதை விட இந்த ப்ளஸர் என்ன விலையாண்ணா? 250. மற்ற ஸ்கூட்டி ஒன்று நிற்கிது 170. அதை விட BCK ஒன்று நிற்கு ப்ளஸர் 280. மற்ற UX ஒன்று நிற்கு. இது ஸ்கூட்டிகள் ஸ்கூட்டி கூட நிற்கு 1,50,000 ரூபா. அங்கால மற்ற 180. அதை விட 210. சவாரி 130. அந்த XL 90 ரூபா. 90,000 ரூபாய்க்கு இருக்கு சைக்கிள்கள். எல்லாம் நல்ல சைக்கிள்கள். கூடுதலாக அந்த விவசாயம் செய்கிறார்கள், அந்த லோட் கட்டக்கூடிய சைக்கிள்கள் XL. அதை விட பெட்ரோல் பாவிக்கும். அந்த மற்றது இந்த ஸ்கூட்டிகள் தேடுறது வந்து 100 cc உட்பட்ட லைசன்ஸ் வச்சுக்கிறார்கள். இந்த ஸ்கூட்டிகள் தேடுங்கன்னா டயர்கள் எல்லாம் நீங்கள் பார்க்க தேவையில்லை. எல்லாம் நல்லா இருக்குது டயர்கள். சைக்கிள்கள் நல்லா இருக்குது. நீங்கள் இன்னும் தெளிவாக வந்து ஓடி பார்த்து நீங்கள் எடுக்கலாம். இதெல்லாம் 1,50,000 ரூபாயிலேருந்து ஸ்கூட்டி இருக்கு. 1,50,000 ரூபா அல்ல 90,000 ரூபாய்க்கு சவாரி பைக்கிள்கள் நிற்கும். உங்களுக்கு தெரியும் ஆரம்பத்தில் வந்த சைக்கிள்கள் XL அதெல்லாம் 90,000 ரூபா 1,00,000 ரூபாய்க்கெல்லாம் பைக்கு கூட நிற்கு. இன்னும் கூடுதலான பைக்கிள்கள் இருக்குது. மற்ற இங்கால ஒரு பெகவுண்டு நிற்கணும். இது ஹோல் கலரில் 320 XK நம்பர். மற்ற இந்த டிஸ்கவர் இருக்குது. இது ஃபுல்லாக டிஸ்கவர் 220. 135 150. இது 220. அது 250. 2 லட்சம் ரூபாய்க்கு உள்ள கூட சைக்கிள்கள் இருக்குது. 2,50,000 ரூபாயோட வந்தால் நீங்கள் நம்பி நல்ல வளமான சைக்கிள்கள், டயர் வளங்கள், பொடி வளங்கள், இன்ஜின் வளங்களோட எடுத்துக்கொண்டு போகலாம். லீசிங் எடுக்கணும் என்றால் இவையிலே ஒழுங்கு பண்ணி தருவினோம். அதை விட இந்த ஸ்டோர் இந்த காணி புண்ணா அடுக்கி விட்டுருக்கு சைக்கிள்கள். இது டவுன்லெஸ் என்ன? இது $500 யாழ்ப்பாண பதிவு. ஆரம்பத்தில் அந்த
இதுல இந்த டவுன்லெஸ் என்ன விலை? 330 ஒரிஜினல் வளத்தோட நிக்குது. வந்த மாதிரியே நிக்கு, ஒன்றும் செய்யல, பெயிண்ட் எல்லாம் ஒன்றும் செய்யல, வந்த பெயிண்டுகளோட இருக்கு. 350 என்ன? மற்ற இந்த ஹீரோ கொண்டா உண்டு நிக்கு சீரி, இது டவுன்லெஸ் தானே? இது என்ன மாதிரி விலை? 190. மற்ற இந்த இவர் நீங்க சொல்ற விலைகள் வந்து பேசி தீர்மானிக்கக்கூடிய விலைகள் தானே. இதுல எல்லா வகையான சைக்கிள்கள் நிற்கு. நார்மலா நாங்கள் எல்லாத்துக்கும் விலையிலையும் பார்ப்போமா. இது சீடு டவுன் என்னென்ன, இது என்ன விலை? 160. மற்ற இந்த டவுன்லெஸ் எல்லாம் 350 சொன்னீங்களே, 350. அதை விட பெட்ரோல் பாவிக்கும். அதை விட புது பைக்கிள் எடுத்து வச்சுக்கிறாக்கள் சில வேலியல், மேசன் வேலை, வேறு வேறு வேலியல், அதாவது வயல் வேலியல் அப்படியான ஆக்களுக்கு இந்த சைக்கிள் வந்து பொருத்தமாக இருக்கும். சிடி டவுன் என்ன விலையாண்ணா? இது 2 ரூபா. அதை விட ஸ்ப்ளெண்டர் ஒன்று நிற்கு 210, 2 லட்சம். மற்ற 180 பல்சர் 180. மற்றது இது 130. விக்டர் ஒன்று நிற்கு 120. சிவி சாட் 110. எல்லாமே 120, 110 தான் சொல்லி கொண்டிருக்கிறீர்கள். டிவிஎஸ் விக்டர் 150. ஆனால் இன்ஜின்கள் எல்லாம் 100 எல்லாம் நீங்கள் செக் பண்ணி எடுக்கலாமா? செக் பண்ணி தான் கொடுப்போம். இந்த கங்க ஒன்று நிற்க என்ன விலையாண்ணா? 5 ரூபா. 5 லட்சம். மற்றது இது 120. BIX 1,20,000 புது நம்பராக இருக்குண்ணா. இது பட்டாயாண்டு. இது வந்து தாய்லாந்தோட சைக்கிள், மலேசியாண்ட. அதான் இந்த விலை. ஆனால் நம்பர் வந்து புது நம்பர். எனக்கு 2019 இருக்கு. மற்ற இது இந்த XL 100 120க்கு சைக்கிள் இருக்குது. நல்ல லோட் போடலாம். நல்ல வெஹிக்கிள் வச்சுக்கிற நீங்கள் தண்ணி போத்தல் எடுக்கணும், கேஸ் சிலிண்டர் எடுக்கணும்னா 1 லட்சம் வாங்கி சைக்கிள் எடுத்து கூடுதலாக வச்சிருக்கலாம். இது வந்து டிவிஎஸ் ஸ்கூட்டிக்கு என்ன விலையாண்ணா? 1,80,000 ரூபா. அதை விட என்ன சூப்பர் கப் இருக்கு ஹோண்டா ஜப்பான் 90 சூப்பர் கப் என்ன விலையாண்ணா? 2,80,000 ரூபா. கூடுதலான ஆட்கள் சூப்பர் கப் ஓடி இருப்பீங்க அந்த ஆரம்ப காலங்களில். இது என்ன? இது ஒரு தாய்லாந்தோட சைக்கிளா? என்ன விலை? மலேசியன் என்ன விலை? 1,70,000 ரூபா. எல்லாம் புது நம்பரா? புது நம்பர். அந்த நாட்டின் அதாவது மலேசியாண்டோடைய இது, அதை விட இந்தியன், ஜப்பான் விலை வேறு. புது நம்பர் சைக்கிள்கள். அதை விடனா இந்த சைக்கிள் எல்லாம் இப்போ நேராக வந்து நான் விலையில சொல்கிறேன். நான் என்ன சைக்கிள் கூடுதலாக நிற்கு எல்லாத்தின் விலையிலையும் வந்து நீங்கள் நேரடியாக இதை எவ்வளோ சொல்லலாமண்ணா? இணுவில்லை வேண்ட நம்பரை நான் டிஸ்பிளேயில் போடுறேன். அதை விட இன்னும் கூடுதலான வெஹிக்கிள்கள் இருக்குது. இது வந்து மருதநாயம் மடம் இருந்து வரும்போது போஸ்ட் ஆஃபீஸ், இணுவில் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. இந்தியாவில் உப்புமடை சந்தியா, அதிலிருந்து வரைக்குள்ளே வேண்ட நம்பர் நான் ஃபோன் நம்பர் போடுறேன். இவற்றை வந்து ஊறிப்பட்ட பைக்குகள் எல்லாம் வெளி மாவட்டங்களில் இருந்தும், அதாவது உள்ளூரில் இருந்தும் கூடுதலான பைக்குகள் வந்து இவ எடுத்து குறைஞ்ச விலைகளில் விற்கினா. அதோட இந்த நம்பரை நான் ஃபோன் நம்பரையும் போடுறேன். கூடுதலான ஸ்கூட்டிகள் நிற்கு. இது இந்த ஃபோன் நம்பர் வந்து பைரவர் சேல்ஸ் வந்து இது இந்த கடையின் பேர் வந்து பைரவர் என்டர்பிரைஸ். இந்த ஃபோன் நம்பர் நீங்கள் இந்த நம்பருக்கு அடுத்து தெளிவான விவரங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். 077 61 39 412 இந்த நம்பருக்கு அடுத்து மேலதிக தகவலை ஓனரோடைய எடுத்து தெரிஞ்சு கொள்ளுங்க. நன்றி வீடியோ பார்த்தமைக்கு.